மொழி உரிமை, நிதி உரிமை, கல்வி உரிமையை பாஜக அரசு பறிப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மதுரை பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், மத்திய அரசின் சார்பில் ₹1 வரிக்கு 28 பைசா மட்டுமே திருப்பி தரப்படுவதால் பிரதமர் மோடிக்கு மிஸ்டர் 28 பைசா என செல்லப்பெயர் வைக்க வேண்டும் என்றார். தமிழ்நாடு மக்கள் நீங்க வரி பணமா ஒன்றிய அரசுக்கு 6.5 லட்சம் கோடி ரூபாய் கட்டியிருக்கீங்க. 5 வருஷத்துல தமிழ்நாட்டு மக்கள் வரி பணமா 6.5 லட்சம் கோடி கட்டியிருக்கோம். இதுக்கு பதிலா ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி கொடுத்திருக்காங்க? வெறும் 1.5 லட்சம் கோடி. ஆனா மற்ற மாநிலங்களுக்கு பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களுக்கு வாரி வாரி கொடுக்கறாங்க. இப்படி தமிழ்நாடை வஞ்சித்துக் கொண்டே இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாம நாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம வரி கட்டுறோம். ஒவ்வொருத்தரும் ₹1 வரி கட்டினா நம்ம கட்டுறது ₹1 வரி. ஆனா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா கொடுக்கறாங்க? வெறும் 28 பைசா. அதனால தான் நான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். இனிமே திரு நரேந்திர மோடி அவர்கள், உங்கள் அத்தனை பேரும் நான் கேட்டுக்கொள்கின்றேன், ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் கொஞ்ச நாளைக்கு தான் பிரதமர், அதுக்குள்ள மாறிடுவாரு. இனிமே திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்க எல்லாம் ஒரு செல்ல பேர் வைக்கணும். அது என்ன? திரு 28 பைசா, மிஸ்டர் 28 பைசான்னு தான் திரு நரேந்திர மோடி அவர்களை நீங்க கூப்பிடணும். ஏன்னா நமக்கு அவர் திருப்பி கொடுக்கறது அவர் தான். அவர் என்ன கொடுக்கிறாரோ அதுதான் அவர் பேரு. அது மட்டும் இல்லாம இப்படி எல்லாத்துலயும் மொழி உரிமை, வரி உரிமை, கல்வி உரிமை, நீட் தேர்வை கொண்டு வந்தாங்கம்மா. இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்துச்சு. 15 வருஷமா நீட் தேர்வு வந்துருச்சு. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வை நுழைய விடவே இல்லை. முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள் கிராமப்புறங்கள்ல இருந்து ஏழை எளிய மாணவர்கள் படிச்சு மருத்துவர் ஆகணும்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரத்து பண்ணாரு. 12ஆம் வகுப்பு மதிப்பெண் போதும் அப்படின்னாரு. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு, நுழைவு தேர்வு அவங்க விடவே இல்லை. ஆனா அந்த அம்மையார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் மறைந்த பிறகு இந்த நீட் தேர்வை ஒன்றிய பாஜக அரசு அழுத்தத்தினால இந்த அடிமைகள் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள திணிச்சு அரியலூர் மாவட்டத்தில் அனிதான்ற குழந்தை இறந்துச்சுமா. அந்த குழந்தை 1200க்கு 1176 மார்க் வாங்கிச்சு. ஆனாலும் அதால நீட் தேர்வு ஆக முடியல. உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் போராடிச்சு. உடனே நான் லெட்டர் எழுதி வச்சு இறந்து போயிடுச்சு, தற்கொலை பண்ணிக்கிச்சு. அனிதா ஓட முடியலமா. 22 குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க. இந்த 8 வருஷத்துல மட்டும் நீட் தேர்வுக்கு பயந்து 22 குழந்தைங்க இறந்திருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.